எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னா, பிளவுஸ்ல பேக் டிசைன். இந்த டிசைன் தான் தச்சிருக்கேன். எப்படி தைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இது கிரீன் கலர் சாரீ தான். இது கோல்டு கலர்ல லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நான் கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கேன். நான் வீடியோவில் காட்டுற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு அகலம் தேவையோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1.5 இன்ச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த வளைவுக்கான மார்க்கும் போட்டுக்கோங்க. 2 இன்ச்சு 2 இன்ச்சு போட்டுக்கோங்க. அந்த லேஸ்ல தான் நம்ம வளைச்சி வைக்க போகிறோம். இது நம்ம ஆரி ஒர்க் போட்ட மாதிரி இருக்க. கொஞ்சம் மெலிஸ் லேஸ் தான், வளைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் எடுத்துட்டு தைக்கிறேன் பாருங்க. அதே மாதிரி தைச்சிக்கோங்க. நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக தைங்க. வளைக்கிறப்ப கொஞ்சம் பார்த்து வளைங்க. ரொம்ப பட்டையாக எடுத்தீங்கன்னா வளைக்காது. அதனால் நீங்கள் மெலிஸ் லேஸ் தான் எடுத்துக்கணும் வளைக்கிறதுக்கு. அப்போ தான் அழகாக வரும். நான் தைக்கிறேன் பார்த்தீங்களா வீடியோவில், அதுமாரி தைச்சிக்கோங்க. நான் இதை தைச்சிட்டும் மேலே ஒரு லைன்ஸ் வச்சுருக்கேன். நேராக இந்த அருங்கான கழுத்துக்கு அப்படியே ஒரு லைன் லேஸ் வச்சுருக்கேன். நான் அழகாக இருக்கு பாருங்கள் தைச்சோடனே. இப்போ இதுக்கு கீழேயும் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணலான்னு சொல்லிட்டு அதே கோல்டில் கீழே 2 லைன் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வளைய வச்சுருப்பேன். தைக்கும் போது பாருங்கள் நான் தைக்கிறது. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் போட்டுருங்க. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸில் இது தைக்கிற வீடியோலாம் நான் போட்டிருக்கேன். கை தைக்கிற வீடியோ, லேஸ் தைக்கிற வீடியோ, சைட் ஜாயின் பண்ணுற வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வீடியோலாம் நிறைய இருக்குது, பாருங்கள். ப்ளவுஸ் பற்றின வீடியோ நிறைய ஐடியாஸ் நிறைய இருக்குது, பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் ஸ்ட்ரெயிட்டாக இது ஒன்று தைச்சிட்டேன். இதை நான் வச்சுட்டு மார்க் வைக்கிறேன்ல, அதே மாதிரி நீங்களும் வச்சு தைச்சிக்கோங்க. லேஸ் ஒரு இதுக்கு மட்டும் ஒரு 2 மீட்டர் தேவைப்படும். கைக்கு ஒரு 1 மீட்டர் 3 மீட்டர் தேவைப்படும் லேஸு. இந்த அவ்வளோ சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு நம்ம அகலம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் போட்டு வச்சுக்கலாம். பெண்டு மட்டும் அழகாக இந்த பக்கம் வர மாதிரி அந்த பக்கமும் பார்த்துக்கோங்க. அப்போ தான் அழகாக இருக்கும். நான் ஃப்ரண்ட்டுக்கும் இந்த மாடல் தான் தைச்சிருக்கேன். இது தைச்சிட்டு லாஸ்ட்டில் உங்களுக்கு வரும் ஃப்ரண்ட்டு தைக்கிறது. இது 2 லைன் வச்சு பார்த்தா 2 லைன் ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் ஒரு லைன் தான் நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்குது. தைச்சி போட்டால் ஒன்று நல்லாயிருக்கும். நான் தைச்சி வீடியோ கூட அப்புறமா போடுறேன். ஃபினிஷிங் தைச்சிட்டு கூட ப்ளவுஸ் போட்ட வீடியோ கூட போடுறேன் அப்புறமா. தைச்சிட்டு இன்னொரு லைன் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு லைன் போட்டால் பத்தாது. எல்லா லேஸுக்குமே 2 லைன் போடுங்க. இதுக்கு ஒரு லைன் பத்தாது. நான் சிங்கிள் லைன் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். இதில் டபுள் லைன் போடணும் நம்ம தைக்கிறதுல. அவ்வளோதான். இது 2 லைன் போட்டாச்சு. தைச்சிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். கைக்கு வளைவு தான் கொடுத்துருந்தாங்க. நான் கைக்கும் இந்த வளைவுலாம் தைச்சிட்டு நான் லேஸ் வச்சுருந்தேன். ஷார்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தைக்கிற வீடியோலாம் உங்களுக்கு புரியுதான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மேலே இன்னொரு லைன் வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த லைன் வச்சேன். இந்த பிளைன் லேஸ் இது பாருங்கள். ஃப்ரண்ட்டுக்கும் அதேமாதிரி நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. மார்க் போட்டுக்கிட்டு இந்த வளைய வச்சுக்கோங்க. எந்த அளவு தேவையோ நம்ம பேக்கில் எவ்வளோ கட் பண்ணாமோ அந்த அளவுக்கு மார்க் வச்சு லேஸு அளவு எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணிக்கோங்க. பேக்கில் எப்படி வச்சோமோ அதேமாரி ஃப்ரண்ட்டுக்கும் வச்சுக்கோங்க. ஒரு லைன் வச்சா போதும். இந்த லெஃப்ட் சைடு உங்களுக்கு ப்ளவுஸில் வேணும்னா வச்சுக்கோங்க. ஆனால் இது நான் வைக்கலை, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். ஏன்னா அது சாரி மறைஞ்சிரும்ல, அதனால நான் ஒரு லைன் வைக்கலை. இன்னொரு பக்கம் அவ்வளோதான். இது முடிஞ்சிச்சு. ஒரு பக்கம் இதை முடிச்சிட்டேன். பேக்கும் ஃப்ரண்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும். நம்ம தைச்சி முடித்தோடனே அவங்க ஃபஸ்ட்டே காமிச்சா இல்லையா ஃபினிஷிங் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். நான் சைடு ஜாயின் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், போய் பார்த்துங்க. அவ்வளோதான். ஃபினிஷிங் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். கையெல்லாம் பாருங்கள்.
கையும் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த வளைவுலாம் அதுலேயே வந்துச்சு. அது நல்லா இல்லை. நான் திருப்பி வந்து இந்த வளைவு வந்து நான் வேறு மாற்றி வச்சேன். பெட்டில் வரும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.